தாய் கிழவி சிவகார்த்தியனுடைய ப்ரொடக்ஷனில் ராதிகா அவர்களுடைய லீட் ரோல் பண்ண ஒரு மூவி. கிராமத்து பின்னணியை கொண்ட படம். இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் சிவகுமார் முருகேசன், ஒரு சின்ன பையன், நியூ டைரக்டர். இந்த படத்தை பற்றி தான் பேச போகிறேன். இந்த படம் வந்து இது செகண்ட் வீக், லாஸ்ட் ஃப்ரைடே வந்தது. இந்த ஒரு வீக் முன்னாடி செகண்ட் வீக் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த படத்தை நான் 2 டைம்ஸ் பார்த்தேன். வேறு வழி இல்லாமல், வேறு படங்களே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போனேன். அப்புறம் ரொம்ப பிடிச்சி போய் சரி இன்னொரு தடவை பார்க்கலாமென்ட்டு போனேன். அவ்வளோ நல்லா இருந்தது. பெண்களுக்கான மிக முக்கியமான ஒரு படம் இந்த படம். இன்றைக்கி உமன்ஸ் டே, அதனால் நான் சொல்கிறேன், பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த கிராமத்து பின்னணியிலேருந்து சிட்டியில் செட்டில் ஆனவங்க, இல்லை கிராமத்தில் இருக்கவங்களுக்கு இதனுடைய லாங்குவேஜ், அந்த நேட்டிவிட்டி எல்லாமே ரிலேட் பண்ண முடியும். அவ்வளோ அற்புதமான ஒரு படம். சரி, படத்தோட கதை சொல்கிறேன். படத்தோட கதை என்னென்னா, ஒரு கிராமத்தில் ஒரு 65 வயதான கிழவி இருக்காங்க. அவங்க தான் ராதிகா. அவங்க வந்து தனியாக இருக்காங்க. அவங்க வீட்டுக்காரர் இல்லை. அவங்களுக்கு வந்து 3 பசங்க, ஒரு பொண்ணு இவங்களோட வீட்டில் இருக்காங்க. ஹஸ்பண்ட் இல்லாமல், ஹஸ்பண்டோட சண்டை போட்டு தனியாக இருந்து இவங்களோட இருக்காங்க. 3 பசங்க இந்த அம்மாவோட சண்டை போட்டு வெளியே போயிட்டாங்க. இப்போ இந்த அம்மாவோடைய இன்ட்ரொடக்ஷன் எப்படி காட்டுறாங்கன்னா, அவங்க எவ்வளோ கராரான ஆள், எவ்வளோ டெரரான ஆள் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு படத்தோட இன்ட்ரடக்ஷன். ஒரு பணத்தை கொடுத்து வட்டி வசூலிக்கக்கூடிய, ஒரு கந்து வட்டிமாங்களா அந்த மாதிரி வட்டி வசூலிக்கக்கூடிய ஒரு பெண்மணி, 60-65 வயதான பெண்மணி சுயமாக நின்று சம்பாதிக்கிறாங்க. ஊரில் பார்த்தீங்கன்னா 5 காசு விட்றதில்ல. எவன் டைமு கரெக்டாக போய் காலையில் எழுந்திரிச்சா வசூல் பண்ண வேண்டியது, ஈவினிங் வர வேண்டியது, ஜாலியாக இருக்க வேண்டியது, இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த அம்மாவுக்கு திடீர்னு உடல்நிலை குறைஞ்சிருது. உடல்நிலை குறைஞ்சா படுக்க ஆயிடுறாங்க. கிட்டத்தட்ட கோமா மாதிரி ஆயிடுறாங்க. அப்போ தான் வந்து இந்த ஒவ்வொரு சன்னுக்கும் வந்து மெசேஜ் அனுப்புகிறாங்க. அவங்க இன்ட்ரொடக்ஷன் ஒவ்வொருத்தராக பண்ணுறாங்க. ஒருத்தர் சிங்கம் புலி, இன்னொரு வந்து நிறைய பார்த்து ரொம்ப ஃபேமிலியாக நான் பேசணும், சரவணன், இந்த மாதிரி அருள்ராஜ் நினைக்கிறேன். இந்த 3 பேர் வந்து வெளியூர்லேருந்து வராங்க. அப்புறம் இன்னொருத்தர் யார் வரா அப்படின்னா, அந்த பொண்ணு வீட்டில் இருக்காங்கல்ல, அவங்க ஹஸ்பண்டுக்கும் சண்டை இருந்துச்சு, அந்த ஆளும் வரான், மாப்பிள்ளையும் வரான். ஸோ இந்த 4 பேரும் உள்ளே வராங்க. இதுதான் கதை. இல்லை 5வது ஆள் இன்னொருத்தர் யாருன்னா, நம்ம முனிஸ்கான், அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு 40 வயதான ஆள், கல்யாணம் ஆகாமல் இருக்கார். எப்படி கல்யாணம் பண்ணான்னு தேடிக்கிட்டு இருக்கிறார். இதுதான் மெயினான கேரக்டர்ஸ். இந்த கதையில் அவ்வளவு காமெடிஸ் ஃபஸ்ட் ஹாஃபில் என்னால் வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணேன். ஒரு சின்ன கேரக்டர் பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த கதை வந்து என்னென்னா, இந்த அம்மாவுக்கு முடியாமல் போயிடுது, தகவல் சொல்கிறாங்க, இவங்களாம் வர்றாங்க. ஆனால் ஒரு ஊரில் ஒரு முக்கியமான பெண்மணி வந்துட்டு வயதாகி கோமாவுக்கு போயிட்டாங்கன்னா எல்லோரும் என்ன செய்ய வருத்தப்படுவாங்க. ஆனால் அந்த ஊர் வருத்தமே போடாது. எல்லோரும் கொண்டாடுவாங்க, செலிப்ரேட் பண்ணுவாங்க, திருவிழா மாதிரி கொண்டாடுவாங்க. ஈவன் அவங்க அம்மா மகங்களே வந்து இதை வந்து திருவிழா மாதிரி எப்போ சாக போகிறா அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அந்த அம்மா டெரராக இருப்பாங்க. ஸோ பின்னாடி என்ன சொல்லுவாங்க, ஏன் அந்த அம்மா ஒரு டெரராக இருந்தாங்க அப்படிங்கிறது தான் அந்த படத்துடைய கதை. அது மட்டும் இல்லாமல் இடையில இளவரசன் ஒரு கேரக்டர் வருவான். வந்து என்ன செய்வார், அவர் இந்த அம்மா வந்து இது வரைக்கும் சம்பாதிச்ச காசெல்லாம் வந்து ஒரு இடத்துல வச்சுருக்காங்க, நகையாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே தான் கதை சூடு பிடிக்கும். இப்போ இந்த நகையை வந்து எப்படி வாங்குறது, இந்த அம்மாவை வந்துட்டு எப்படி வந்து நம்ம வந்து உயிர் பிழைக்க வைக்கிறது, ரொம்ப அருமையான நாட்டு. ஸோ இந்த அம்மா வயதின் காரணமாக படுத்துடுறாங்க. ஆனால் மகங்கெல்லாம் வந்து விருப்பம் இல்லாமல் வர்றாங்க. ஆனால் இப்போ ஒரு தேவை இருக்குது, அந்த அவங்களுக்குலாம் பண தேவை இருக்குது. அப்போ அம்மா வந்து இவ்வளோ நாளும் சேமித்த காசை ஒரு நகையாக வச்சுருக்காங்க இந்த அப்படின்னு சொல்லி ஒரு இளவரசங்க ஒருத்தர் சொல்லுவார். அப்போ அம்மாவை முழிச்சா தான் அந்த நகை கிடைக்கும். அப்போ அம்மாவை சாக விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக என்ன செய்வாங்கன்னா, அவங்கள வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறது, ஹாஸ்பிட்டலில் அவங்க சொந்த காசு போட்டு செலவழிக்கிறது, அப்புறம் அப்படியே போகும் கதை. இந்த கதையில் வந்து பார்த்திங்கன்னா, பெண்களை பற்றி உயர்த்தி பெண்கள் எப்படி இருக்கணும், பணம் வந்து முக்கியம், ஆனால் அதை விட மரியாதை முக்கியம். ஒரு மரியாதையும் சுயமாக நிற்கக்கூடிய ஒரு தகுதியும் ஒரு பெண்ணுக்கு வந்துச்சுன்னா மற்ற எல்லா மரியாதையும் வந்துடும் அப்படின்னு ரொம்ப அழகாக ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சொல்லுவாங்க. அதுக்கு எக்ஸாம்பிளாக தன்னுடைய மகள் வந்து தன் கணவரோட பிரிஞ்சிருக்கும்போது அவளை எப்படி சுயமாக வளர்த்துருப்பாங்க, சுயமரியாதையாக எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத எக்ஸாம்பிளாக சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி தன் மகனுடைய மருமகள்கள்லாம் இந்த மாதிரி சுயமாக இருக்க தெரியாமல் எப்படி இன்னொருத்தவங்களை நாடியே இருக்கிறது, சார்ந்தே இருக்கிறது, புரணி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு அவங்களுடைய கேரக்டரும் கட்டுவாங்க. இந்த கதையில் அப்படியே போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்கிரீன் பிளேயில் ஒரு கருப்பு அப்படின்னு ஒரு கோயில், ஊருக்கு வெளியே ஒரு கோயில் இருக்கும். அதில் எல்லாரும் அந்த கோயில் சாமியை தான் கும்பிடுவாங்க இல்லையா. அப்போ அங்கே ஒருத்தன் பூசாரி கிடையாது, அங்கே ஒரு குடியாரன் அங்கே எப்படி இருப்பான் கோயிலில், அவனுக்கும் அந்த கருப்புங்கிற சாமிக்கு நிறைய கான்வர்சேஷன். இந்த கதையில் வந்து இந்த அம்மா சாகக்கூடாதுன்னு சொல்லி மகன் வந்து விளக்கேற்றி வைப்பான். அந்த விளக்கேற்றி வைக்கிறத விளக்கு அணையாமல் பார்த்துக்கணும். இதெல்லாம் அல்டிமேட் காமெடி. இதுதான் வந்து ட்ரூ பிக்சர்னு சொல்லுவாங்கள்ல. எப்படின்னா சில பேர் படம் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா ஏதோ இன்ஃப்ளூயன்ஸ் எடுப்பாங்க, வெளிநாட்டு படத்தை பார்த்து, வெளிநாட்டு கலாச்சாரத்தை பார்த்து எடுப்பாங்க. இந்த பையன் வந்து எப்படி எடுத்திருக்கிறார் அப்படின்னா, நம்ம நாட்டில்
நம்ம நேட்டிவிட்டியில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். இந்த கேரக்டர்லாம் நீங்கள் எங்கேயுமே ரெஃபரன்ஸே பார்க்க முடியாது. அவன் பேசுகிற டயலாக்கு, அந்த சுச்சுவேஷன், அந்த அந்த ஒரு கேரக்டர் அப்படியே படம் பூரா கொண்டு வந்திருப்பாங்க. இதெல்லாம் தான் ரொம்ப நேட்டிவ் மூவி. இந்த படமே பார்த்தீங்கன்னா ஒரு நேட்டிவ் மூவி தான் சொல்ல முடியும். எங்கேயுமே ரெஃபரன்ஸே கிடையாது. ஒரு காலத்தில் எப்படி வந்து பாரதி ராஜா வந்தார் தெரியுமா? 16 வயதில் வந்தவர், கிழக்கே போகும் ரயில், அப்புறம் முதல் மரியாதை, இதெல்லாம் நேட்டிவ் மூவிஸ். இதெல்லாம் அந்த மாதிரி தாய் கிழவிங்கிற கதைக்களம், ஒரு கிராமம், அங்கே இருக்கிற மக்கள் பேசுகிற பேச்சு, சம்பவங்கள், அந்த டயலாக்ஸு, ஸ்க்ரீன் பிளே எல்லாமே ஒரு நேட்டிவான ஒரு கிராஃப்ட் பண்ணியிருப்பார் சிவகுமார் முருகேசன் டைரக்டர். ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருப்பார். இப்போ அப்படியே போகும். அப்புறம் ஒரு பையன் வந்து அந்த சிங்கம்புலி கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா கமலஹாசனுடைய ரசிகராக இருப்பார். அவர் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்குலாம் போனால் சீரியல் செட்டு போடுறது, ஆடியோ செட்டு போடுற ஆள். அப்போ படம் பூரா த்ரூஅவுட் பார்த்தீங்கன்னா எல்லா சுச்சுவேஷனும் கமலஹாசன் பாட்டு வந்துக்கிட்டே இருக்கும். அதை எப்படி இவங்க கன்சீவ் பண்ணாங்க. ஒரு கிராமத்தில் இதெல்லாம் நடக்க தான் செய்யும். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷனில் வந்துட்டு இவர் வந்து கமல் பாட்டே போட்டுட்ருப்பார் த்ரூஅவுட். அப்போ ஒரு தெரிஞ்சிச்சு கேட்பார், டேய் என்ன நீ கமல் பாட்டே போட்டுட்ருக்க, எங்கள் தலைவர் ரஜினிகாந்த் பாட்டு போடு அப்படிம்பாரு. உடனே போடுறேன் அப்படிமா. உடனே திடீர்னு ஒருத்தன் வந்து சத்யராஜ் பாட்டை போடுங்க அப்படிமா. உடனே இவன் சொல்லுவான், டேய் ஃபஸ்ட்டு ரஜினி பாட்டே போட மாட்டேங்கிறான், சத்யராஜ் பாட்டெலாம் அப்புறம் தான் பார்க்க முடியாது அப்படின்ட்டுருவான். உடனே செஞ்சு தேடுவான் ரஜினி பாட்டுக்காக வந்து அப்படியே கேசட்லாம் தேடிட்டு இருப்பான். அவன் சொல்லுவான், ஏன்னா எங்கள் தலைவர் 170 படம் நடிச்சிருக்கிறாரு, ஏதோ ராம்கி படத்து பாட்டை கேட்ட மாதிரி தடவிக்கிட்டு இருக்கிற, டக்குன்னு எடுத்து போட வேண்டியதுன்னு அப்படிம்பாரு. தேட்டரில் அவ்வளோ சிரிப்பு. இதெல்லாம் வந்து நேட்டிவான ஒரு காமெடி. இது வந்து இதை அனுபவித்து பார்த்தா தான் தெரியும். இதை நான்லாம் பார்த்துருக்கோம் இந்த மாதிரி காமெடிஸ்லாம். ஸோ அதனால் சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு சம்பவம். ஸோ த்ரூஅவுட் பார்த்தீங்கன்னா கமலஹாசனுடைய சாங்ஸை வச்சுக்கிட்டு ஒரு கமல் ரசிகர் எப்படி இருந்தால் எப்படி இருக்கும் இந்த சுச்சுவேஷன் இருக்குது படம் பூரா போகும். அப்புறம் அப்படியே வந்து அந்த அம்மா வந்துட்டு ஒரு கட்டத்தில் வீட்டுக்கு வரும்போது தாயம் நம்ம விளாடுவோம் இல்லையா, இந்த இது குழியில் பல்லாங்குழி விளாடுவோம் இல்லையா, அந்த பல்லாங்குழியில் வந்து என்ன அந்த காலத்தில் பல்லாங்குழி பர்பஸ்ஸு, ஒரு பெண் வந்து எப்படி பணத்தை சேகரிக்கும் போது கஷ்ட காலத்தில் வந்துட்டு எப்படி வந்து அந்த பணம் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன அழகாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க. இந்த மாதிரி நிறைய அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ காமெடி இருக்கோ அவ்வளவு வந்து ஒரு கருத்துக்கள் நிறைந்த ஒரு படமாக போய்கிட்டே இருக்கும் இந்த படத்தில். ஸோ இந்த கதை எடுத்துக்கிட்ட களம் ஹீரோலாம் கிடையாது, காமெடின்னு தனியாக கிடையாது. நான் சொன்ன கதை ஒரு கிழவி, ஒரு தாய் கிழவி, அவங்களுக்கு 3 பசங்க, ஒரு மகள், இந்த மகளுக்கு ஒரு மருமகன் இருக்கிறான். அப்புறம் வந்து அந்த ஊரில் இருக்கிற ஒரு வயசானவன் நம்ம இவர் இந்த கான், சரியா, இவ்வளோ தான். இந்த 5 பேரை முனிஸ் கான், இந்த 5 பேரை கொண்டது தான் அந்த படமே. இதில் எந்த சண்டை கிடையாது, காமெடி கிடையாது, குத்துப்பாட்டு கிடையாது. ஆனால் பட்டம் பூரா அவ்வளோ என்கேஜிங்காக ரொம்ப பிரில்லியண்ட் ஸ்கில் பண்ணியிருப்பாங்க. ஸோ ராதிகா வந்து இந்த ஒரு கெட்டப்பை போட்டது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருப்பாங்க. ஆனால் படம் பூரா வரமாட்டாங்க அவங்க. ரொம்ப சூப்பராக 2 ரீல் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அந்த அம்மா கோமாக்கு போகிற மாதிரி காட்டிடுவாங்க. அப்புறம் கிளைமேக்ஸ்லாம் வருவாங்க. அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஃப்ளாஷ்பேக்கில் வருவாங்க. அவ்வளோதான். இப்படி ஒரு ஃபஸ்ட்டு மூவியவே இப்படி ஒரு பிரம்மாண்டமாக கொடுத்த சிவகுமார் முருகேசனுக்கு நம்ம வாழ்த்துக்கள். ப்ளஸ் இந்த படத்தில் டைலாக்ஸு, ஸ்க்ரீன் பிளே, ப்ளஸ் கேமரா, மியூசிக் வந்து அவ்வளோ சூப்பராக போட்டிருப்பார் இந்த மியூசிக் டைரக்டர். ஸோ அதான் சார் ஒரு படம் வந்து அந்த டேரக்டரோட சாய்ஸ் தான். எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக ஒரு க்ரூ பண்ணியிருப்பார். இதனால தான் என்னமோ சிவகார்த்திகேயன் வந்து நெக்ஸ்ட் மூவியே செய்யோன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்கமல் ப்ரொடக்ஷனில் வந்து இந்த பையன் தான் டைரக்ட் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் பார்த்துக்கங்க, அப்போ எவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக இருக்கிறாரு சிவகார்த்திகேயன். ஒரு டேரக்டரை சூஸ் பண்ணுறது வந்துட்டு, ஒரு கதையை சூஸ் பண்ணுறது, தன் ஓன் ப்ரொடக்ஷனில் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா மிக சூப்பர் டூப்பர் ஹிட் ஐ திங்க் இந்த தாய் கிழவி. ஸோ அதுக்கு ப்ரொடக்ஷன் பண்ண சிவகார்த்திகேயன் அவர்களுக்கும் நம்ம வந்து கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லணும். இந்த இயரை பார்த்தீங்க அப்படின்னா நிறைய குட் மூவிஸ், அது நேட்டிவ் மூவிஸாக நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். இந்த இயர் பிகினிங்கில் பெரிய பெரிய படங்கள், பிரம்மாண்ட படங்கள் எல்லாமே ஃப்ளாப் ஆகிட்டு வருது, அதையும் நம்ம பார்த்துட்டே வரோம். ஸோ டைம் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக பெண்கள் உமன்ஸ் டேயில் போய் இந்த படத்தை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். உமனுக்கு எது தேவை அப்படிங்கிறத ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு 65 வயது பெண்மணிக்கு வந்து எவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. கண்டிப்பாக பாருங்கள், பார்க்க வேண்டிய படம்.